மூவி சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. என் மச்சான் புகழ் மூவி ஃபுல்லாக வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப இன்னசென்ட்டாக பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. கிட்ஸோட வந்து கண்டிப்பாக எல்லோரும் வீக்கெண்ட் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து நேரில் பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணால் போதும். அவன் ரொம்ப நல்லா ரீச் ஆகணும். ஆல்ரெடி புகழ்னு நேம் வச்சிருக்க அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. நான் ஒரு புது புகழை நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரு 2 வாட்டி கூட போனால் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. எனக்கு வந்து அதில் பர்சனலாக புகழான கேரக்டரு அவங்க நடித்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். ஒன் டைம் வாட்ச் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து மூவிக்கு வந்து பெட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூவி வந்து பாருங்கள். ஏன்னா பெட்ஸ் லவருக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. உங்களுக்கும் பிடிக்கும். சாங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். மஸ்ட் வாட்ச். கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வயசு பசங்க 11 வயசு பசங்களாம் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. புலி எப்படி வளர்க்குறாங்கன்னா எது புலியும் ரியலிஸ்டிக்காக காட்டியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. புகழோட கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா இந்த குணா கமல் இருப்பார்ல அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தாங்க. கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரியே காமிச்சாங்க. நல்லா எடுத்துன்னு போனாங்க. அப்புறம் அது ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போனால் ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில சீனில் ரியல் புலி, சில சீனில் எடிட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு.